वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् नान्यदन्यद् भवेत् यस्मान् नान्यत् किञ्चित् विचिन्तयेत् अन्यस्य अन्यत्वा भावेहि नाशस्तस्य ध्रुवो भवेत् நாசதன்யத் பிரகரணம் அப்படின்னு இது ஒரு தனியா ஒரு பிரகரணம். இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்க நான்யதன்யத் பிரகரணம். அப்படி அந்நத்து நான்யத்து என்னை விட வேறானது வேறொன்னும் இல்லை, அதுக்கு அர்த்தம். இப்ப இதுவரைக்கும் சொன்னதான மிருத்யாதிகள் எல்லாம் எப்படி வருது, ஸ்வப்னம் எப்படி வருது, அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இவைகள்லாம் இந்த முன் பிரகரணத்துல சொன்ன 50 ஸ்லோகங்கள். அதே போல இனிமேல இப்ப வரக்கூடியது, இந்த ஜீவன் என்கிறவன் பரமாத்மாவிட வேறு இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா போறோம், ஆனா அது புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். இதுல ஒன்னும் தனியாக நீங்க ஜபம் பண்றதோ இல்ல கோயிலுக்கு போக வேண்டியதோ ஸ்மிருதியை பார்த்து அவைகள்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இது என்னது, இது நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்ட மாத்திரத்தினாலே நமக்கு அந்த ஒரு நிலையானது கிடைக்கிறது. அது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது பல திருஷ்டாந்தங்களை கொடுக்கிறேன். நான்யதன்யத் பவேத் யஸ்மாத் நான்யத் கிஞ்சித் விசிந்தயேத் அன்யஸ்ய அன்யத்வ பாவேஹி நாசஸ்தஸ்ய த்ருவோ பவேத். நான்யத் அன்யத் பவேத், ஒண்ணு இன்னொன்னாக மாறாது. இது சாதாரணமாக ஏகம் அந்யன் பவதி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். தமிழ்ல ஒண்ணு இன்னொன்னாக மாறாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க சொல்றது மற்றொன்று மற்றொன்றாக மாறாது, மற்றொன்னு மற்றொன்னாக மாறாது. என்ன சார் மற்றொன்னா இருக்கிறதுன்னா மற்றொன்னா மாறாதுன்னா என்ன அர்த்தம்? எது எப்படி இருக்கோ அது அப்படித்தான் இருக்குமே தவிர அது வேற பதார்த்தமாக ஆகிவிடாது. இப்ப இது எதற்காக சொல்லிட்டு இருக்க? முதல்ல நம்ம சரீரத்துல நான் ஒண்ணு தோன்றது, அது எல்லோருக்கும் தோன்றது, பிறந்த க்ஷணத்திலிருந்து தோணிக்கொண்டிருக்க. ஆனா நம்ம என்ன பண்ணினோம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துலதான் அதை கவனிச்சோம். கவனிக்கிறது கூட எப்பன்னா இந்த வேதாந்தத்துக்கு கொஞ்சம் கிட்ட வந்த பிறகுதான் கவனிக்கிறோம். அது வரைக்கும் கவனிக்கல. நான் தோன்றது, அது இல்லாம இல்ல, நான் போறேன் நான் வரேன் எத்தனையோ தரம் உபயோகப்படுத்திருக்கோம். ஆனா இந்த நானுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்க்க, இந்த நானுக்கு சாதாரணமாக இந்த பூத உடலைத்தான் சொல்றோம். நான் போறேன் நான் வரேன் நான் உட்கார்றேன் நான் நடக்கிறேன் இதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அது நிஜமான அம்சம் இல்லை. நான் என்கிறது என்ன, நமக்குள்ள ஒரு மனசு இருக்கு, அந்த மனசத்தான் நம்ம நான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மனசு என்னது, கண்ணோட காதோட மூக்கோட எல்லாத்தோடையும் சேர்றது. அப்பொழுது இவைகளையும் சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் எப்படி அதோட சேர்ந்ததை நான் சொல்லலாம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு கரண்டி இருக்கு, இது கரண்டிங்கிறோம். அந்த கரண்டிக்கு பின்னால கட்டையால ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கான். ஏன்னா திடீர்னு சூடாம இருக்கணும், கையில சூடப்படப்படாது. அந்த கட்டையும் சேர்த்து நான் சொல்றேன், இது கரண்டிங்கிற. முதல்ல கரண்டின்னு எதை சொல்லணும், எது எடுக்கிறதோ அதான் சொல்லணும். ஆனா அதுக்கு ஒரு ஹேண்டில் வச்சிருந்தா அதையும் சேர்த்து கரண்டிங்கிற. அதே மாதிரி பேனா இருக்கு, பேனா எழுதுற பகுதிக்கு தான் பெண்ணுன்னு பேரு. அதுக்கு மேல ஒரு மூடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூடின பிறகு எதை பேனான முழுக்க தான் சொல்லிட்டு. அது பேனாக்கு கவர்னு நீங்க சொல்லணும். ஆனா என்ன பண்ணிவிட்டேன், அந்த கவரோட சேர்த்து பேனாங்கிறேன். இதெல்லாம் பண்றேன் சார், அதெல்லாம் நல்லா புரியுது. ஆனா வியாபாரம் என்னடா, மனசுன்னு சொன்னா மனசை மட்டும் நான் சொல்லல, மனசோட கை கால முதலிய பதார்த்தங்களையும் சேர்த்து நானும் சொல்றேன். இந்த மனசை நான் ஏன் கூறினேன், அது வேணுமா இல்லையே சொல்லணுமா தான். மனசு நான் சொல்றதுக்கு காரணம்
அந்த மனசுக்குள்ள நிஜமான நான் பிரதிபாதனம் பிரதிபலிச்சிருக்கு. நான் என்கிறது சைத்தன்யம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி. நெருப்புன்னு சொன்ன கட்டை நெருப்பு இல்ல, கரி நெருப்பு இல்ல, வெறும் கரி நெருப்பு இல்லையே, வெறும் கட்டை நெருப்பு இல்லையே. ஆனா அந்த கட்டை நுனியில எது எரிஞ்சுட்டு இருக்கோ அது நெருப்பு. ஆனா நெருப்பை கொண்டாம என்ன பண்றான், அந்த கட்டையை கொண்டு வரும். ஏன் சுவாமி தனியா கொண்டு வர முடியாது? அதனால எப்பவுமே சில பதார்த்தங்களை தனியா நம்ம கையாள முடியாது. பால் கொண்டான்னு சொன்னா இங்க பாலத்தானே கொண்டு வரணும். பாத்திரத்துல பாலை விட்டு அப்புறம் கொண்டு வரல சுவாமி, பாத்திரம் இல்லாம பாலை கொண்டு வர முடியாது. அதுக்காக பாத்திரத்தை கொண்டு வந்தேன். பாத்திரம் வேறு பால் வேறு தெரியும், உமக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம ஏன் பாலை கொண்டு வான்னு சொன்னா நீங்க ஏன் பாத்திரத்துல போட்டு பாலத்தை கொண்டு வரீர்கள்? தனியா கொண்டு வர முடியாது. நீங்க எங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லிட்டு இருக்க சார், தெரிஞ்சதான் சொல்ல முடியும், தெரியாது சொன்ன புரியாது. ஆனா இத தெரிஞ்சதை வச்சுட்டு நீங்க என்ன சொல்லணும், எப்படி பாத்திரம் இல்லாம பாலை கொண்டு வர முடியாதோ அப்படி இந்த மனசுல ஆத்மா அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் இல்லாம மனசை பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு கண்ணாடி இங்க உலகத்துல உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் இல்லாம இருக்கிற கண்ணாடியை கொண்டு வர முடியுமா? எந்த கண்ணாடியை நீங்க பார்த்தாலுமே உங்க முகமானது அதுல பிரதிபிம்பத்தான் பிரதிபிம்பிக்கும். அப்படி பிரதிபிம்பமே இல்லாத கண்ணாடி கொண்டு வரணும்னா நீங்க என்ன பண்ண தெரியுமோ, அதுக்கு மேல ஒரு பேப்பர் மூடிட்டு கொண்டு வரணும். அப்பதான் பிரதிபிம்பம் எல்லாம் இருக்கும். அப்பவும் பேப்பருடைய பிரதிபிம்பம் அதுல இருக்கத்தான் இருக்கும். உலகத்துல கண்ணாடியானது பிரதிபிம்பம் இல்லாததானது எப்படி இருக்காதோ அதே போல எல்லா மனசுலையும் ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இருக்கத்தான் இருக்கு. இந்த மனசுல ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இருக்குல்லவா, அதத்தான் நம்ம நான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நிஜமான நான் யார் தெரியுமா? நான் அதுக்கும் பின்னால இருக்கிற பிம்பம். கண்ணாடிக்கு முன்னால் நீங்க நிக்கிறேன், உங்க பேர் வந்து கேட்கிறான், கண்ணாடிக்குள்ள யார் இருக்கிறதுங்கிறாங்க. நான் தான்டா அப்படிங்கிற. நீங்க கண்ணாடிக்குள்ளேயே இருக்கு, கண்ணாடிக்கு வெளியில் தானே இருக்கு, கண்ணாடிக்குள்ள இருக்கேன்னு ஏன் சொல்றேன்? இதுல வேற ரத்தம் எடுத்துட்டு இருக்கான். நாளைக்கு ரசப்தமி, பொய்யே சொல்லப்படாதுன்னு காலமுறைதான் முதல் பொய்ய ஆரம்பிச்சாச்சு. சுவாமி, லோகத்துல விவகாரத்துல இருக்கும் பொழுது நம்ம என்ன கேர்ஃபுல்லா இருந்த போதிலும் சில தவறு நம்ம அறியாமலேயே தெரிகிறது. இத்தனை நாளா இது தவறுன்னு தெரியல. கண்ணாடிக்குள்ளது யாருன்னா நான் ரைட்டு, நானுக்கு தான் ரைட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். வேதாந்தம் வாசத்தான் தெரியுது. கண்ணாடிக்கு முன்னால நிக்கிறது நம்ம, கண்ணாடிக்குள்ள இருக்கிறது நம்மளுடைய பிரதிபிம்பம். நான் எனக்கு ரொம்ப நாளா தெரியும் சார், ரொம்ப நாளா தெரிஞ்சிருந்தா ஏன் நான் சொன்னேன். நல்ல காலம் பேரனும் பேத்தியோ கிளாஸ்க்கு வரல, வந்தா புடிச்சுட்டு இருப்பாங்க அவங்க. இப்படி இந்த ஆத்மா நான் இருக்க பட்சல அந்த மனசோடு கூடி இருக்கக்கூடியதான இந்த நானுக்கு ஜீவனுக்கு. ஜீவன் என்ன? இந்த மனசுல பிரதிபிம்பித்ததான சைத்தன்யம். இது ஞாபகம் வச்சுக்கணும். இது மேல ஒவ்வொரு தரம் இதை சொல்லிட்டே இருந்தா சமமா இருக்கும். சோ மனசுல பிரதிபிம்பித்தமான ஒரு சைத்தன்யம் ஒரு நான்ங்கிறது, அதுவும் இந்த பரமேஸ்வரனும் அல்லது பிரம்மமும் ஒண்ணு. இதை நம்ம சொல்றோம். ஒண்ணு இன்னொன்னு ஆக முடியாதுன்னா இந்த ஜீவனானவன் பிரம்மனா ஆக முடியாது, பிரம்மமானது ஜீவனா ஆக முடியாது அப்படின்னு ஒரு பூர்வபட்சம் பண்றான். விவகாரம் என்ன? இது பூர்வபட்சம். அதற்காக இந்த பிரகரணத்தை நானியதன்ய பிரகரணம்னு சொல்ற. இப்ப பார்ப்போம். நானியதன்யத் பவேத் யஸ்மாத் நானியத் கிஞ்சித் விசிந்தயேத். ஒண்ணு இன்னொன்னா ஆகாது. குடம் வஸ்திரம் ஆகுமா? துணியானது குடம் ஆகுமா? ஆகாது. நான் நீங்கள் ஆக முடியாது, நீங்கள் நான் ஆக முடியாது. ஒவ்வொரு பொருளும் தனித்தனி. அந்த தனித்தனியாக இருக்கும் பொழுது நான் அது என்று நினைக்கிறது ரைட்டான்னு கேட்கிறேன். எப்படி பூர்வபட்சம்? எப்படி உலகத்துல நாம எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். ஒண்ணு இன்னொன்னு ஆகவே முடியாது. ஒரு பொருள்னா அது அப்படித்தான். சேர் டேபிள் ஆகாது, சேர் மனுஷன் ஆகாது, மனுஷன் வேற ஏதோ ஆகாது, குதிரை ஆகாது, குதிரை கழுதாகாது, எல்லாம் அப்படித்தான் சார். அதது வெவ்வேறு. அதது வெவ்வேறையா இருக்கிற காலத்துல இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு நினைக்கிறது நியாயமா? அது ரைட்டா தப்பா?
ஒண்ணு இன்னொன்னு ஆகாத நமக்கு நல்லா தெரியும். ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறவே மாறாது. டேபிள் சேர் ஆகாது, சேர் கவர் ஆகாது. உலகத்துல எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பொருள் வெவ்வேறா இருக்கும் பொழுது ஒன்று இன்னொன்னா எப்ப ஆகாதோ அப்ப ஒண்ணு இன்னொன்னு நினைக்கிறது தப்பு. எக்காரணத்தினால அந்நியத்து நான்யத்து நபவே, ஒண்ணு இன்னொன்னாக ஆகாது. அதனால அந்நியத்கிஞ்சித் விசிந்தயேது, நானே அது என்று நினைக்கிறது தப்பு. ஏன்? அந்நியஸ்ய அந்நியத்வபாவேஹி நாசத்தஸ்ய த்ருவோ பவேத். ஒண்ணு இன்னொன்னா மாறிச்சுன்னா அது அழிஞ்சதுன்னு அர்த்தம். ஏன் சுவாமி இப்படி சொல்ற? குடமானது மண்ணா எடுத்துன்னா குடம் வேறு மண் வேறு. லோகத்தில் அப்படிதான், மண்ணில இருந்தா குடத்தின பேர். இப்ப குடம் வேறு மண் வேறுன்னு இருக்குமே, ஆனால் குடம் உடஞ்சி மண்ணா எடுத்தையானால் இது மேல குடம் என்னாச்சு? இத்தனை நாளா மண்ணும் குடம் ஒண்ணுன்னு சொல்லிட்டே பிள்ளைகள் எல்லாம் மாத்தேன் இருக்கல சொல்லக்கூடாது. இது பூர்வபட்சம். அவன் என்ன சொல்றான்? இப்படி வச்சுப்போமே அப்படிங்கிறான். குடமானது மண்ணாக ஆகிவிட்டால் இது மேல குடம் இல்லை. வேஷ்டியாவது நூலாக ஆகிவிட்டால் இது மேல வேஷ்டி இல்லை. ஒண்ணு இன்னொன்னா மாறித்துன்னா எது மாறித்தோ அந்த பதார்த்தம் கிருஷ்ணார்பணம் இல்லை. ஆகையால் ஒண்ணு இன்னொன்னு நினைக்கிறதே தப்பு சார் அப்படிங்கிற முதல் ஸ்லோகத்துல ஒரு விஷயம். எக்காரணத்தினால அந்நியத்து ஒண்ணு இன்னொன்னா நான்யது நபவே தாதோ. அதனால நான்யத்கிஞ்சித் விசிந்தயேத், இது வேறு என்னை விட அது வேறுன்னு நினைக்காதீங்கோ. அந்நியஸ்ய அந்நியத்வபாவேஹி, ஒண்ணு இன்னொன்னா ஆகுமே ஆனால் நாசஸ்தஸ்ய த்ருவோ பவேத், நிச்சயமாக அதுக்கு நாசம் வந்துடும். அதனால என்ன, இந்த ஜீவனானவன் தன்னை விட வேறான பரமாத்மாவே நானே பரமாத்மா நினைக்கப்படாது. ஆனா விவகாரம் என்ன சொல்றது? அகம் பிரம்மாஸ்மின்னு நினைக்கணும், தத்துவமசின்னு நினைக்கணும், அந்த எண்ணத்துல நினைக்கணும். ஏன்னா நம்ம நிஜமாகவே பிரம்மன் தான். பிரம்மமானது மனசுல பிரதிபலித்ததுமே அந்த மனசையும் அதையும் சேர்த்து வச்சு ஜீவன் சொல்றோம். கரண்ட் தான் ஃபேனை சுத்த வைக்கிறது, நீங்க ஃபேன் தான் சுத்துறதுங்கிற. ஃபேனுக்குள்ள போற கரண்ட் தான் ஃபேனை சுத்த வைக்கிறது. ஆனா நீங்க என்ன சொல்ற? ஃபேன் தான் சுத்துறதுங்கிற. அதே மாதிரி நம்ம மனசுல இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தை சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? இதான் நான், அதான் பிரம்மம் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க. நாம் வேறு இது வேறு அப்படிங்கிறோம். ஆனா வேதங்கள் என்ன சொல்றது? அப்படி இல்லப்பா, நீயே பிரம்மன்னு உணரு, உணர்வும் அப்படின்னு சொல்ற. அது எப்படி சொல்ற? ஸ்மரதோ திருத்தியதே திருஷ்டம் பட்டே சித்திரம் விவர்ப்பிதம் எத்ர ஏன சதௌ ஞேயௌ சத்வக்ஷேத்ரஜ்ஞ சம்ஞகௌ. இந்த மனசுன்னு என்ன, க்ஷேத்ரஜ்ஞன்னு என்ன? இந்த க்ஷேத்ரஜனை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். 13ஆம் அத்தியாயத்துல இந்த க்ஷேத்ரஜனை பத்தி பேசுது. இந்த க்ஷேத்ரஜன் யாருன்னா எல்லா சரீரத்திலையும் இருக்கிறவர். நமக்குள்ள நான் தோன்றாரு இல்லையா, அவரை க்ஷேத்ரஜன்னு சொல்லுது. இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யவிதீயதே. இந்த சரீரத்துக்கு க்ஷேத்திரம்னு பேரு. அந்த க்ஷேத்திரத்தை அறிந்தவனுக்கு க்ஷேத்ரஜன் அப்படின்னு பேரு. இந்த க்ஷேத்ரஜன்னா முதல்ல ஜீவன் சொன்ன. இந்த சரீரத்துக்கு ஜீவனுக்கு தானே தெரியும் அப்படின்னு. ஆனா கொஞ்ச தூரம் போயிட்டு க்ஷேத்ரஜாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத, எல்லா சரீரத்திலையும் இருக்கிறவர் பார்க்கிறவர் அவர் தான் க்ஷேத்ரஜன். இப்ப நான் மட்டுமா க்ஷேத்ரஜன்? எல்லோரும் க்ஷேத்ரஜன். அதுக்கப்புறம் க்ஷேத்ரஜனை பத்தி கரெக்டா என்ன ஏதுன்னு சொல்லணும்னா, மகாபூதான்ய அகங்காரா புத்தி அவ்யக்தமேவ இந்திரியாணி தசைகஞ்சா பஞ்சதேந்திரிய கோச்சராக அப்படி இச்சா துவேஷா சுகம் துக்கம் இப்படின்னு சொல்லி ஏத க்ஷேத்திரம் இது பிராகு. ஒரு 13 பதார்த்தங்களை சேர்த்து இதுதான் க்ஷேத்திரம். கடைகள் என்ன உலகம் முழுக்க க்ஷேத்திரம். மகாபூதானி 5 மகாபூதங்கள், பஞ்சத இந்திரிய கோச்சராக சுகம், இப்படி வரிசையா எல்லாம் சொன்னா உலகமே க்ஷேத்திரம் ஆயிடுது.
ஒருவர், சைத்தன்யமான ஒரு ஸ்வரூபம்னா மீதி எல்லாம் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டார். முதல்ல க்ஷேத்திரஜன்னா யாருன்னா ஜீவனா பரமேஸ்வரனா இந்த சண்டை இருக்கு. அது பகவத்கீதை பார்க்கறது தான் பார்க்கணும். இப்ப இல்ல என்ன சொல்றதுன்னா, இப்படி அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யம்னு சொல்றேன். அந்த சைத்தன்யத்தை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது பாருங்க. சிம்பிளான வழி சொல்றாங்க. ஸ்மரதோ திருஷ்யதே திருஷ்டம் படே சித்திர விவர்பிதம். ஒரு கேன்வாஸ்ல ரொம்ப அழகா பொம்மை போட்டிருக்க. அந்த பொம்மை எல்லாம் நேரா பார்த்தா நிஜமாகவே அங்க இருக்கா போல. சில வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் போடுறா பார்த்தீங்களா, கவர் முழுக்க அப்படியே இருக்கும். அதுல மரங்கள்லாம் இருக்கா போலையும், அங்கே நடுவுல மான்குட்டி இருக்கா போலையும் நம்ம பார்க்கிற காலத்துல நிஜமாகவே எப்படி இருக்கா போல இருக்கும். அந்த வால் பெயிண்டிங் பார்த்தா நமக்கே ஒரு பிரமம் உண்டாகோ இல்லையோ, நிஜமாக அப்படி அங்க இருக்கா போல. என்ன அதே மாதிரி படே சித்திரமி வர்ப்பிதம், உலகம் முழுக்க எப்படின்னா அந்த கேன்வாஸ்ல பொம்மை போட்டா போல. ஆனா பொம்மைன்னு நான் சொன்னேனே, ஆனால் அங்க காக்கா பொம்மை இருக்கு. நீங்க பார்த்து என்ன சொல்றேன், காக்காங்கிற. அது காக்கா இல்ல, காக்கா பொம்மை தான். அதே போல ஒரு ஆசிரமம் இருக்கு. ஆசிரமம் இல்ல, ஆசிரமத்துடைய பொம்மை. அந்த ஆசிரமத்துக்கு முன்னால ஒருத்தர் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு தாடி வச்சுட்டு. நீங்க என்ன சுவாமின்னு அது அவரும் அது பொம்மையா இருந்தாலும் அவரேங்கிற. இப்ப வெறும் பொம்மையா இருந்தாலும் எப்படி அந்தந்த பொருளை நாம அதுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ, அதுக்கப்புறம் என்னடா ஸ்மரதா, இத நினைக்க வேற நினைக்கிறேன். அந்த ஆத்துல இருந்து வெளியில போனது என்ன அழகா இருந்தது வாழ்க்கை. இந்த பொம்மை எல்லாம் இருந்தது, நம்மளும் போட்டுக்கலாமா? நம்ம ஆத்துலதான் எங்கேயுமே இடம் இல்லாம அல்மைரால ரொப்பிட்டோமே, ஷவர் இருந்தா தான் வச்சுக்கிறதுக்கு இப்படின்னு ஏதோ மனசுல நினைக்கிறதோ இல்லையா. இந்த நினைப்பு எப்படி வந்தது? ஸ்மரதா திருஷ்யதே திருஷ்டம் படே சித்திரம் விவர்பிதம். சின்ன சின்ன கேள்விகள் தான். ஆனா அந்த சின்ன கேள்விக்கு நமக்கு சமாதானம் தெரியாது. பார்த்ததான பொருளை நீங்க என்னமா நினைத்தேன், கண்ணால பார்த்தேன். கண்ணால பார்த்த பிறகு அப்புறம் எப்படி நினைக்க, அந்த பொருள் இல்லாத போனா அதனுடைய நினைவு ஞானமானது எப்படி உங்களுக்கு வந்தது? இதுதான் சொல்றது. ஸ்மரதோ திருஷ்யதே திருஷ்டம், திருஷ்டம் பார்த்ததை, திருஷ்யத்தை பார்க்கிறேல, ஸ்மரதா நினைத்து பார்க்கிறேல. எப்படி? பட்டே சித்திரம் விவர்பிதம். ஒரு வஸ்திரத்துல அந்த கேன்வாஸ்ல பொம்மை போட்டா போல. எத்திர ஏன ததௌ ஞேயௌ தத் சத்வக்ஷேத்ரஜ்ஞ சம்ஞகௌ எத்திர ஏன ச தௌ ஞேயௌ. எங்கே யாரால் அவ்விரண்டும் பார்க்கப்படுகிறதோ அவைகள் சத்வ க்ஷேத்ரஜ்ஞ சம்ஞகௌ. மனசு க்ஷேத்ரஜ்ஞன். இப்ப நம்ம ஒரு பொருளை பார்த்ததுமே என்ன ஆச்சு? நம்ம மனசானது கண் வழியாக அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு போச்சு. போய் அங்க இருக்கிற பொருள்லாம் நல்லா பார்த்து அதனுடைய இம்ப்ரெஷன்லாம் மனசுல வாங்கிட்டு வந்துருக்கு. எந்த பொருளை பார்த்தாலுமே மனசுடைய சுபாவம் என்ன? அங்க போய் அதுவாக ஆகி மறுபடியும் அதை கொண்டு வந்து உள்ள வந்து உட்காரு. ஏரியிலிருந்து ஜலமானது கால்வாய் வழியாக வந்து பாஞ்சு அங்க இருக்கக்கூடியதான வயலை அடைந்து, வயலுக்கு என்ன உருவம் இருக்கோ அந்த உருவத்தை எடுத்துக்கிறது. தெரியுமா? சாதாரண வயல் ஸ்கொயரா இருந்தா அது மாதிரி இருக்கு, வயல் முக்கோணமா இருந்தா அந்த மாதிரி இருக்கு ஜலம். அப்ப என்ன, ஏரியில இருந்த ஜலம் கால்வாய் வழியாக வயலுக்கு சென்று வயலுக்கு என்ன உருவம் இருக்கோ அந்த உருவத்தை அடையுது. அதே போலயே உங்க மனசானது, இந்த மனசுங்கிறது டேபிள் மாதிரி கட்டியான பொருள் இல்ல. இந்த மெர்க்குரி பாதரசம் மாதிரி அசைஞ்சு போயிட்டு வரக்கூடியதான பதார்த்தம். ஆனா அது உங்க கண்ணுக்கு தெரியாது. இப்ப என்ன ஆகுது? கண்ணை திறந்த பொருளை பார்த்ததுமே இந்த மனசானது கண் வழியாக சென்று அந்த பொருள்கிட்ட போய் அந்த பொருளுக்கு என்ன ஒரு உருவம் இருக்கோ அந்த உருவத்தை அடைஞ்சு அப்படி மறுபடியும் திரும்பி வந்தது. அதான் அந்த வயல் திருஷ்டாந்தத்துல அங்கேதான் இருக்கும். மழை ஜலம் ஏறிக்கு வராது. இங்க என்ன அப்படி உங்க மனசு போயிடுதுன்னா அப்புறம் நீங்க மனசு இல்லாம கவலைப்படுவேன். அதனால மனசு மட்டும் என்ன சொல்றது, போயிட்டு மறுபடியும் திரும்பி வருது. அந்த
பொருளை பார்த்தாச்சா, திரும்பி வரும் பொழுது அந்த திரும்பி வந்து என்ன பண்ணிட்டு அதனுடைய இம்ப்ரெஷன் நெகட்டிவ் வாங்கி அந்த மனசுல வச்சிடும். நாளைக்கு என்ன பண்றது, நீங்க ஏகாந்தமா இருக்கும் பொழுது அந்த இம்ப்ரெஷனை இன்னொரு தரம் பார்க்குது. நமக்கே ஒரு இது வந்ததுன்னா கல்யாணம் 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ, அதே மாதிரி அந்த மனசு தானே தான் பார்த்துக்கிறது. அப்ப அந்த இம்ப்ரெஷன் எல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த வாசனையை பார்க்கும் பொழுது அதுக்கு அந்த ஞானமானது ஏற்படுகிறது. என்ன, அந்த சத்துவம், சத்துவம்னு சொன்னா மனசுன்னு அர்த்தம். அந்த மனசு அந்த பொருளை பார்க்கறதோ இல்லையா, அந்த பொருளை ஒழித்தாதானே பார்க்க முடியும். இந்த பொருள் டேபிள் இருக்குங்க, டேபிள் இங்க இருந்தாலும் இதுக்கு மேல ஒளிப்பட்டால் தான் நான் அதை பார்க்க முடியும். இருட்டுல பொருள் இருந்தா நான் பார்க்க முடியாது. ஆகையால் அந்த ஒளி யார் தர்றது தெரியுமா, நான் உங்க மனசுக்கு பின்னால் இருக்க க்ஷேத்திரஜன். அந்த ஆத்மாவுடைய ஒளியானது அந்த மனசுல பட்டு மனசுலானது தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான நெகட்டிவ தான் நன்னா பார்த்து சந்தோஷப்படும். இதுதான் ஸ்மரணம். இதே மாதிரிதான் தூக்கத்துல ஸ்வப்னம் வருது. அதான் சொல்ற ஸ்மரதோ திருஷ்யத்தே திருஷ்டம். திருஷ்டம் முன்னால பார்க்கப்பட்டதான பொருளானது நீங்க நினைக்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ பட்டே சித்திரம் இவார்ப்பிதம், கேன்வாஸ்ல போட்ட பொம்மை மாதிரி. எத்திர ஏன சௌதௌஜ்ஞேயோ, எத்திர எந்த மனசில், ஏன ஆத்மாவினால், தௌஜ்ஞேயோ அவ்விரண்டும் அறியப்படுகிறதோ. இரண்டு என்னது, ஸ்வப்னம் ஒண்ணு, ரீகலெக்ஷன் ஒண்ணு. அதெல்லாம் சத்வக்ஷேத்திர சம்ஞகோ. எங்க சார் காணப்படுறது, மனசுல காணப்படுறது. யாரால காணப்படுகிறது, உள்ள இருக்கிற ஆத்மாவினால காணப்படுது. சூத்திர பாஷ்யத்துல 2 அதிகரணத்துல சொன்னதான விஷயங்கள்லாம் ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சு விட்டார். விவகாரம் முழுக்க விழலாம். இந்த மனசானது என்ன பண்றது, தனக்குள்ளதான தான் முன்னால சம்பாதித்ததான வாசனைகளை மறுபடியும் பெருசாக்கி பார்த்துக்கிறது. அந்த பெருசான வாசனைய உள்ள இருக்கிற சைத்தன்யம் காண்பித்தது. இப்ப சைத்தன்யம் காண்பித்ததுன்னு சொன்னதுனால சைத்தன்யத்துக்கு அதோட சம்பந்தம் இல்லை. புண்ணிய பாபங்கள் வரலை. ஏன் சார் வரல, ஒருத்தர் இன்னொருத்தர் அடிச்சார், நீங்க வேடிக்கை பார்த்த உங்களுக்கு பாப்பம் உண்டா இல்லையே. வெறுமன பார்த்தா பாபமோ புண்ணியமோ இல்லை, அத பண்ணினால்தான் பாபமோ புண்ணியமோ. பக்கத்துல ஒருத்தர் இருக்கார், ஒரு காலம் எடுத்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கார். இவர் அப்படி பார்க்கிறார். அவர் ஓஹோ இவருக்கு புண்ணியம் உண்டா, பூஜை பண்ணிட்டு இருக்கார். நீங்க பார்த்தோன்னே நான் ஹிந்து பேப்பர் படிக்கிறவங்கள பார்த்தேன், அவ்வளவுதான். பக்திக்கு ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு புண்ணியம் உண்டா. அப்ப என்ன, ஒரு காரியத்தை செய்தால்தான் புண்ணியமோ பாபமோ. வெறுமன பார்த்ததுனால புண்ணியமோ பாபமோ இல்ல. சொப்னத்துல பார்த்ததுனால உங்களுக்கு புண்ணியமும் பாபமும் இல்லை. ஆகையால் ஆத்மா புண்ணிய பாபத்தோட சம்பந்தப்படாது. இதுதான் இருக்கு பரம தாத்பரியம். இத ஒரு ஸ்லோகத்தோட ஸ்மரதோ திருஷ்யத்தே திருஷ்டம் பட்டே சித்திரம் விவர்ப்பிதம் எத்திர ஏனதௌ ஞேயௌ சத்வக்ஷேத்ரஜ்ஞதம் ஞகௌ. இதை சொல்லாத போனா இந்த ஸ்லோகத்துக்கு அன்வயம் பண்ணி அர்த்தம் பண்றதே கஷ்டம். இந்த பிரகரணம் எப்படின்னு, இந்த தேங்காவை சாப்பிடுறா போல, சிலது திராட்சா பாக்கம்னு சொல்வார், இன்னும் சிலத கதளி பாக்கம்னு சொல்வார், இன்னொன்னு நாரிக்கேள பாக்கம்னு சொல்லுவோம். ஒன்னும் நம்ம சாப்பிடுறதுதான். திராட்சை பழத்தை நல்லா கணிச்சு திராட்சை பழத்தை வாயில போட்டதுமே அதை ஒரு தடவை கடிக்கிறதுக்குள்ள உள்ள போயிடுது. அது ஒன்றும் சிரமமே வேண்டாம். ஆனா வாழைப்பழம்னா என்ன பண்ணணும்னா, ரொம்ப கணிச்சு போச்சா வாழைப்பழம் நல்லா இருக்கு, கொஞ்சம் அது காய்வெட்டா இருக்கணும், பழத்தும் இருக்கணும். அதை அதுக்கு மேல இருக்கக்கூடியதான தோலியை எடுத்து அதை புட்டு அதை சாப்பிடணும். அது சாப்பிடும் பொழுது என்ன, பல்லால கடிச்சு சாப்பிடணும். அப்பதான் நல்லா இருக்கும். உலகத்திலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கிற பழம் என்னன்னா வாழைப்பழம் தான். நீங்க ஏதோ ஆப்பிள் அது இது சும்மா விலை ஜாஸ்தியா சொல்றதே தவிர இதுக்கு சமானமாக ஒன்றும் கிடையாது. அது மாதிரி இது கதலி பாக்கம்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு நாரிக்கேள பாக்கம்னு சொல்லுவாங்க. நாரிக்கேளம்னா தேங்காய். அந்த தேங்காய் வரது என்ன பண்ணோம், முதல்ல தேங்காய் செடியில இருந்து கீழே விழுந்தவர் அத மேல இருக்கிற தோலை உரிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய கஷ்டம். அது ஏதோ அதுக்குன்னு ஒரு கடப்பாறை மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அதை டக்குன்னு எடுக்கிறாங்க.
நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா கையில அடிப்படும், பத்திரமா இருக்கும். அது ஒண்ணும் வேண்டாம். அதுக்கப்புறம் அதை உடைக்கணும். உடைச்ச பிறகு அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெள்ளையா இருக்கிற பதார்த்தம் இருக்கு பதில் அதை கத்தியால அதை கட் பண்ணணும். அது அப்புறம் சின்ன சின்ன துண்டா போட்டு வாயில போட்டணும். வாயில போட்டுன்றது பல்லால கடிச்சு 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 எத்தனை தடவை கடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அதனுடைய பாலானது கொஞ்சம் கொஞ்சமா வரும். மீதி மாதிரி ஒரு 2 செகண்ட்ல போயிடாதுன்னு கடின்னு கடிக்கணும். இப்படி கடிச்சதுன்னா அப்புறம் தான் தேங்காய் ரசமானது அழகா இருக்கும். அதே மாதிரி இந்த புஸ்தகம் நாளைக்கேரம் பார்க்கும் மாதிரி நல்ல ஒரு 10 தடவை இதை நல்லா புரிஞ்சுன்னா எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட கரெக்டா நமக்கு வருது. இப்ப பார்ப்போம். பலாந்தம் ச அனுபூதம் எது யுதம் கர்த்ராதிகாரகைஹி ஸ்மரியமானம் ஹி கர்மஸ்தம் பூர்வம் கர்மைவ ரட்சிதா. பலாந்தம் ச அனுபூதம் எது எது நம்ம அனுபவிக்கிறோமோ எது வரைக்கும் அனுபவிக்கிறோம்? பலாந்தம். அந்த பலமானது நமக்கு வர பரியந்தம் சில காரியங்களை பண்றோம். அது என்ன? தத்யுதம் கர்த்ராதிகாரகைஹி. எந்த ஒரு செயல் இருந்தாலும் அந்த செயலை பண்ணினவன் ஒருத்தன், அந்த செயலுடைய பலம் என்ன, அந்த செயல் யாருக்காக பண்ணினேன், அந்த செயல் எப்படி பண்ணினேன், இப்படி கேள்விகள் எல்லாம் வரும். எந்த பலமானாலும் கர்மாவோ பலத்தை கொடுக்கிற பரியந்தம், பலாந்தம்னா பலத்தை கொடுக்கிற பரியந்தம். அனுபூதம் அதை நீங்க அனுபவிச்சோ. தத்யுதம் கர்த்தாதிகார, அதுக்கு ஒரு கர்த்தா செய்பவன் ஒருத்தர் இருக்கணும். அதனால அந்த பலம் ஒண்ணு இருக்கணும். அது எதனால செய்யறீங்களோ அது ஒண்ணு இருக்கணும். இவைகள் அதே மாதிரி ஸ்மரியமானம் கர்மஸ்தம் பூர்வம் கர்ம இவ தட்சிதா. அதே மாதிரி நீங்க எதை மனசுல நினைக்கிறீங்களோ நினைக்கிற பொருள் எல்லாம் முன்னால அனுபவிக்கப்பட்டது. புதுசாக முன்னால பார்க்காத பொருளை உங்களால நினைக்க முடியாது. அதே போலயே நீங்க முன்னால பார்க்காத பொருள் உங்க சொப்னத்துல வரவே வராது. வருதுன்னு சொல்றாளே சில பேர் தான் அப்படின்னா 2 சேர்த்து வரலாம். ராமாயணத்துல அந்த திரிஜட்டாங்கிற உமாவுக்கு ஒரு சொப்னம் வந்ததான். சதுர்த்தம் தகஜாரூடம், 4 தந்தங்களோடு கூடின யானை மேல ஏறி ராமன் வரார், வெள்ளை வேட்டையை கட்டிட்டு வரார் அப்படின்னு. உலகத்துல எங்கேயாவது 4 தந்தம் இருக்கக்கூடியதான யானையை பார்க்கிறோம்? பார்க்க முடியாது. உலகத்துல 2 தந்தங்கள் தான் யானைக்கு, 4 தந்தங்கள் ஒரே யானைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தந்தங்களை பார்த்திருக்கேன் அந்தம்மா, யானைய பார்த்திருக்கா. அது என்ன பண்ணிட்டான், அது ஒன்னோட ஒண்ணு பிக்ஸ் பண்ணி ஒன்னோட ஒண்ணு கலந்து அப்படி கொடுத்தாச்சு. அதனால விவகாரம் என்ன, அதே போல பொருளை பார்க்காத போனாலும் அந்த பொருள்களுடைய டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆகும் பார்த்து இருக்கணும். அதுதான் சொப்னத்துல வருமே தவிர புதுசா சொப்னத்துல வராது. அதான் சொல்றார் ஸ்மரியமானம் ஹி கர்மஸ்தம். எந்த பொருள்ல இது இருந்ததோ பூர்வம் கர்மைவ தட்சிதா, அது முன்னால சிதா ஆத்மாவினால் ஒழிக்கப்பட்டதாகவே இருக்கணும் அப்படின்னு முன்னால பார்த்து இருக்கணும். உங்க மனசானது கண் வழியா பொருள்கிட்ட போனதுமே உங்க சைத்தன்யம் ஆத்மாங்கிறது அது அந்த பொருள் மேல விழுந்து அந்த பொருளை நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதனால எந்தெந்த உங்களுக்கு நினைவு வருதோ, எப்ப சொப்னத்துல எதை பார்த்தீங்களோ அது முன்னால பார்க்கப்பட்டிருக்கணும் ஆத்மாவினால். பூர்வம் கர்மைவ தட்சிதா, தது அப்பொருளானது சிதா கர்மைவ ஆத்மாவினால் ஒழிக்கப்பட்டதுதான். அதனாலதான் இங்கிலீஷ்ல ரீகரெக்ஷன், வெறும் கலெக்ஷன் இல்ல, கலெக்ஷன் சொன்னா இப்ப எடுத்துக்கிறது அனுபவம். ரீகலெக்ஷன் ரிமைண்டிங் அப்படின்னு சொல்றது பார்த்தல, இதான் இங்க. திரஷ்டுஷ்ச அன்யத் பவேத் திருஷ்யம் திருஷ்யத்வாத் கடவத் சதா திருஷ்யாத் திரஷ்டா தஜாதீயः நதீவத் சாட்சிதன்யதா. திரஷ்டுஷ்ச அன்யத் பவேத் திருஷ்யம், இப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கலே இதனால என்ன லாபம்னு, பார்க்கப்படும் பொருள் பார்க்கிறவனோட வேறானது. பெரிய விஷயம் புதுசா சொல்லிட்ட பாருங்க. நான் குடத்தை பார்த்தேன்னா நான் வேற குடம் வேறு, இதுல சந்தேகம் இல்லையோன்னா. அதே போல உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் ஆத்மாவினால விளக்கப்பட்டது. அப்ப ஆத்மா வேறு பொருள் வேறு. திரஷ்டுஷ்ச அன்யத் பவேத் திருஷ்யம், திருஷ்யம் பார்க்கப்படும் பொருள்கள் எல்லாமே திரஷ்டுஹு அந்நியது, பார்க்கிறவரை விட வேறானது.
ஏன் திருஷ்யத்வா பார்க்கப்படுகின்றதனால் கடவத் சதா படம் மாதிரி எப்பொழுதும் திருஷ்யாத்து திரஷ்டா அசஜாதீயா. அதனால திருஷ்யமான பொருள்களும் திரஷ்டாவானவனும் வெவ்வேறு இனத்துக்கு சேர்ந்தவன். பார்க்கிறவன் எப்பொழுதும் சேதனஸ்வரூபம், பார்க்கப்படும் பொருள் எப்பொழுதும் ஜடஸ்வரூபம். நீங்க ஜடத்தை தான் பார்க்கிறீங்களே தவிர சைத்தன்யத்தை பார்க்கல. இன்னொரு மனுஷனை நான் பார்த்தேன், உங்களுடைய உடலைத்தான் பார்த்தேனே தவிர உங்களுடைய ஆடைகளை தான் பார்த்தேனே தவிர உங்களுக்குள்ள சைத்தன்யத்தை நான் பார்த்தேனா? அசப்தமஸ்பர்சமரூபம் அவ்யயம். அதுக்கு உருவம் இல்லை, அதுக்கு சப்தம் இல்லை, ஸ்பர்சம் இல்லை, ரதம் இல்லை. எது இருந்தால் பார்க்க அறிய முடியுமோ அவைகள்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா எதை பார்க்கலாம்? உயிரோட இருக்கக்கூடியதான சரீரத்தை தான் பார்க்கிறோம். சேதனவத்தா இருக்கிற சரீரத்தை தான் பார்க்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால திருஷ்யம், திருஷ்யமானது திரஷ்டாவிட வேறானது. திருஷ்யத்வாத் கடவத் சதா, அது பார்க்கப்படும் பொருளாக இருப்பதனால் குடம் மாதிரி. திருஷ்யா திரஷ்டா அரஜாதீயா. அதனால பார்க்கிறவன் சேதனன், பார்க்கப்படும் பொருள்கள் எல்லாம் ஜடமான பொருள்கள். நதீவத் சாட்சி தன்யதா. இல்லாத போனால் அந்த ஆத்மாவுக்கு சாட்சித்துவம் வராது. புத்தியும் பார்க்கிறார் அவர். அதனால புத்திக்கும் சாட்சியா இருக்கார். புத்தி எப்படி சாட்சியா இருக்கோ அதே மாதிரி இவரும் சாட்சியா இருக்கார். நதீவத் சாட்சி தன்யதா. எப்படி புத்தியானது சாட்சியாக இல்லையோ அதே போல ஆத்மாவும் சாட்சியாக இல்லாம போயிடும். அதனால இவர் வேற இனத்துக்கு சேர்ந்தவரா இருக்கணும். இவர் பார்க்கிறவரா இருக்கணும். மற்றவர்கள் எல்லாம் பார்க்கப்பட்ட பொருளாக இருக்கணும். ஸ்வாத்ம புத்திமபேட்சாதௌ விதீனாம் ஸ்யாத் பிரயோஜகா ஜாத்யாதிஹி சவவத்தேன தத்வன்னாத்மதன்யதா. ஸ்வாத்ம புத்திமபேட்ச ஆசௌ, இது சைத்தன்யமானது. விதீனாம் ஸ்யாத் பிரயோஜகா, இத சைத்தன்யம் மனசுல விழுந்த பிறகு அந்த மனசு நினைக்கிறது நம்ம சந்தியாவந்தனம் பண்ணணும், நம்ம பூஜை பண்ணணும், நம்ம நல்ல காரியங்களா பண்ணிட்டே இருக்கணும், யாரையும் வெய்யப்படாது, பாப்பத்தை சம்பாதிக்கப்படாது, இப்படி எல்லாம் சொல்லலாங்க. இதுதான் விதி நிஷேதங்கள். சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றது? இவைகளை நீங்க பண்ணணும், இப்படி இருக்கணும். சத்தியம் வதா, தர்மம் சரா, ஸ்வாத்தியாயான்மா பிரவதா, மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்றது. அதே போல நானுதம் வதேத், பொய் சொல்லாதீங்க. நசுதாம் பிபேத், கல்ல சாப்பிடாதீங்க. இப்படி எல்லாம் சொல்றது. பண்டிகைகள் வந்து அதை நம்ம கொண்டாடணும் இதுன்னு சொல்றது. யான்யனவத்யானி கர்மாணி தானி தேவிதவ்யானி. நாளைக்கு ரத சப்தமி. ரத சப்தமின்னு என்ன? சூரியனுடைய ரதமானது இப்பதான் நார்த்தன் டைரக்ஷனா போகுது. நீங்க கொஞ்ச நாளாகவே சொல்லிட்டே இருக்கு உத்தராயணம்னு வந்தாச்சுன்னு சொல்லலைன்னா தட்சிணாயணத்திலிருந்து உத்தராயணத்துக்கு திரும்பினார் ஒரு வாரத்துக்கு முன்னால. ஆனா ஆக்சுவலா உத்தர திக்கா நகர்றதுங்கிறது நாளையில இருந்தாரு. ரத சப்தமின்னு அந்த சப்தமி தினத்துல சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணி, ஏன்னா கண்ணால பார்க்கிற தெய்வம் அவர். ஆரோக்கியம் பாஸ்கராதித்தே ஸ்ரீமிச்சே ஜனார்தனா. அப்படி குதாசனார் ஸ்ரீயம் ஐஸ்வர்யம் அக்னி பகவான் எடுத்தது. ஞானம் மகேஸ்வராதிச்சே மோட்சமிச்சே ஜனார்தனார்தன். இப்ப நமக்கு உடல்ல ஆரோக்கியம் இருக்கணுமே, ஏன்னா சூரியனுடைய அனுகிரகம் ரொம்ப வேணும். கண்ணுக்கு மட்டும் இல்ல, உடல்ல ஜெனரல் ஹெல்த் இருக்கு பார்த்தா அதுக்கும் சூரியன். அதனால அந்த சூரியனுக்கு ஒரு தேரை போட்டு அந்த தேருக்குள்ளதை வச்சு அகார வடிசல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி என்ன பூஷா அதந்த கோஹிதா. அந்த பூஷா பிரபிஷ்டமாக குழஞ்சு இருக்கிறது தான் அவருக்கு சாப்பிடுவாரு. பல்லெல்லாம் பொய்யாவது அப்படின்னு சொல்றது. ஆனா சில பேர் கரும்பெல்லாம் நைவேத்தியம் பண்றோம். சக்கர பொங்கலோ அகார வடிசலோ பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ணி விசேஷமாக அவரை பூஜை பண்ணணும். காலமே எருக்க இலை இருக்க பத்தில அத சரீரத்துல வச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும். எருக்கையில ஸ்நானம் பண்ண சர்ம வியாதிகள் எல்லாம் போகும். அதுக்காக டெய்லி இருக்க ஆரம்பிக்கும்.
ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த போலியோ டிராப் சொட்டு மருந்து போடுறோம் பார்த்தீங்களா, போலியோவே இந்த ஜன்மம் முழுக்க வரவே விடாது, டெய்லி போலியோ டிராப் தான் போட்டு இருந்தானே வந்துடும். அது விவகாரம் இடம், அது ஒரு தரம் ஒரு வருஷத்துக்கு அப்படி அப்படிதான் பண்ண. அதே போல ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் எருக்க இலை வச்சுண்டு பகவான நாராயணனை நமஸ்காரம் பண்ணி, என்ன சூரிய மண்டலத்துக்குள்ள யார ஜெயஸ்ததா ரவிந்திரமண்டல மத்தியவர்த்தி நாராயண சர்வஜாதன சன்னிவிஷ்டா அப்படின்னு அவர் நமஸ்காரம் பண்ணி ஸ்நானம் பண்ணி அந்த உடம்புல வச்சுண்டு அந்த ஜலத்துக்கு அப்ப அந்த இலையில இருக்கக்கூடியதான அந்த பால் இருக்கு பார்த்தீங்களா, அது உடம்புல விழுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பண்ணுங்க. அதே போல சப்த சப்த மகாசப்த சப்த தீபாவ சுந்தர சப்தார்க்க பரணமாதாய சப்தமி ரதசப்தமி இப்படி எல்லாம் ஸ்லோகங்கள் இருக்கு. அதை வச்சோன்னு இந்த ரதசப்தமிக்கு ரொம்ப இதெல்லாம் பண்ணணுங்கிறா. எதுக்குன்னு, நீங்க உயிரோட இருக்கிற பர்யந்தம் மனுஷனுக்கு தேவை மனசு சந்தோஷம், சரீரத்துக்கு ஆரோக்கியம். இந்த ரெண்டு இருந்தாதான் வேதாந்தத்தை கேட்க வருவோம். இந்த பிறவியை நம்ம சார்த்தகமாக்கி கொள்ளணுமே. ஆனால் இந்த சரீரம் எப்படி இருக்கணும், நமக்கு ஒத்துழைக்கணும். அதே போலயே மனசும் ஒத்துழைக்கணும். அது ரெண்டும் இருக்கிறதுன்னா பகவத் அனுகிரகமே தவிர சாதாரணமா வராது. அதுக்காக சூரியனை உபாதிக்கிறது. அதே மாதிரி சுவாத்ம புத்திம் அபேட்சாதோ, நம்மளுடைய புத்திய அபேட்சிச்சு. புத்திய அபேட்சிச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமோனா, நம்ம புத்தியில் இருக்கக்கூடியதான வாசனைகளை பல நாள பண்ணி பண்ணி அதே பண்ணணும்னு நினைக்கிறது இல்லையோ, அதான் பிரகிருதிஸ்துவம் யோட்சதே பகவத்கீதையில சொன்னார். அது மாதிரி விதீனாம் ஸ்யாத் பிரயோஜகா ஜாத்யாதீசவவத்தேன தத்வன்னாத்மதன்யதா. ஆனா நான் இந்த ஜாதிக்கு சேர்ந்திருக்கேன், இந்த இனத்துக்கு சேர்ந்திருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படியே நினைக்கிறேன் பார்த்தா, இதெல்லாம் விவகாரம் என்ன, இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் ஆயால் இதைத்தான் பண்ணுவேன் அதுதான் பண்ணப்படாது இப்படின்னு நீங்களே கல்பிச்சிடப்படாது. அது எப்படி வேதம் எப்படி சொல்லியிருக்கோ, விதி நாம் சியாத் பிரயோஜகா, அந்த விதியானது எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்ணணும். நான் இந்த இனத்துல பிறந்தாதான் இப்படித்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஆடம் நீங்க பண்ணப்படாது. ஏன், கர்மாக்கள் எந்த பலத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது பகவானுக்கு தான் தெரியும், உமக்கு தெரியாது. அதனால நான் இந்த ஜாதி கிட்ட இருந்திருக்கேன், இந்த வர்ணத்துல பிறந்திருக்கேன், இந்த ஆசிரமத்துல நான் எடுத்துட்டு இருக்கேன், ஆகையால் இப்படி பண்ணணும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண சொன்ன காரியத்தை பண்ணும். அவ்வளவு ந பிரியா பிரியயுக்தே நதேகத்வம் கிரியா பலம் தேகயோக கிரியா ஹேது தஸ்மாத் வித்வான் கிரியா தியஜேத் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதா. பிரம்மதேவர் ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு அட்வைஸ்மெண்ட் கொடுத்தார். யாத்மா அபகதபாத்மா விஜயோ விமிருத்தியோ விஜயோகா விஜயகத்தா சத்தியகாம சத்திய சங்கல்பா அப்படின்னு 8 குணங்களோட கூடின பிரம்மத்தை யார் அறிகிறானோ அவன் எல்லா உலகங்களுக்கும் அதிபதி ஆகிறான் அப்படின்னு சொன்னார். இந்த இந்திரனும் விரோதமும் பார்த்தா நமக்கு 7 லோகம் தான் இருக்கு, இன்னொரு 7 லோகமும் வரலையே அப்படின்னு என்ன பண்ணார், ராஜ்யத்தை மந்திரிகிட்ட கொடுத்து பிரம்மதேவர்கிட்ட போனார். அந்த பிரம்மதேவர் ஒரு தரம் சொன்னார், 2 தரம் சொன்னார், 3 தரம் சொன்னார், 4 தரம் சொன்னார். முதல் கிளாஸ்லயே விட்டு போயிட்டான் விரோச்சன். இவருக்கு அது வரைக்கும் புரியலையேன்னு கஷ்டப்பட்டு இருந்தான். கடைசியில சொல்ற அசரீரம் பாவசந்தம் பிரியா பிரியே ஸ்பிருஷதா, இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கிற பரியந்தம் உனக்கு இது வேணும் இது வேண்டாது, இது நான் பிடிக்கிறது இது பிடிக்காது எனக்கூடியதான எண்ணம் வந்துட்டே இருக்கமப்பா. அதனால சரீரம் இருக்கிற பரியந்தம் இந்த விவகாரம் இருக்கு அப்படின்னு இந்திரனுக்கு சொன்ன வாக்கியம் ந பிரியா பிரியே இத்யுக்தே. இப்படி சொன்னதுனால அதேகத்வம் கிரியா பலம், கிரியையினுடைய பலமானது, கிரியைன்னு ஒரு செயல், ஏதோ ஒரு பூஜை பண்ணேன் ஒரு ஹோமம் பண்ணேன் ஏதோ ஒண்ணு, அதனால சரீரம் வரும்னு நினைக்காது. அதேகத்துவம் கிரியாபலம், கிரியாபலமானது மோட்சம் இல்லை. சரீர சம்பந்தம் இல்லாதான மோட்சமானது கிரியையினுடைய பலம் இல்லை. ஏண்டா கிரியையினுடைய பலம் எல்லாம் என்னது, பிரியமும் அப்பிரியமும், இது வேணும் இது வேண்டாம்ங்கிற பலம் தான். அதனால அதேகத்துவம் கிரியாபலம்னா தேக யோக கிரியா ஹேது. ஆனா
ஒவ்வொரு மனுஷனும் கர்மாவை பண்ணிக்கொண்டே இருக்கானே, அது எதனால பண்றான்? தேக யோகா, சரீரம் இருக்கிறதுனால நம்ம கர்மா பண்றோம். நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்ட கர்ம கிருது. ஒரு செகண்ட் கூட நீங்க ஒரு வேலையும் பண்ணாம உங்களால இருக்க முடியாது. நீங்க எங்கிட்ட சொல்ல, நான் ஒண்ணும் பண்ணால வெறுமனே உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார், மனசுல எத்தனையோ எண்ணங்கள் ஓடுறது. இவ்வளவு நம்ம சொல்லிட்டு இருக்கிற காலத்திலேயே எண்ணங்கள் ஓடுறது. நான் இவ்வளவு நன்னா இருக்கேன்னா அந்த பகவான் எனக்கு நல்லது கொடுக்கலையேன்னு இவனே கட்டணும். பகவான் வச்சுட்டே இருக்கான். ஏன்னா நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு இருக்கான். ஆனா நிச்சயமா உங்களால ஒன்னும் பண்ணாம இருக்க முடியாது. தேக யோக கிரியா ஹேது. தேக யோகா சரீரத்தோட கூடி இருப்பது, கிரியா ஹேது அது கர்மாவுக்கு காரணம். தஸ்மாத் வித்வான் கிரியா த்யஜேத். ஆகையால் புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? இந்த புண்ணிய பாப கர்மாக்கள், காமிய கர்மாக்கள் வந்து பார்த்தீங்களா, அதை விட்டுணும். பகவானுக்காக காரியம் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா இது வேணும் அது வேணும் அப்படின்னு மனசுல எண்ணத்தை வச்சுண்டு இது சுத்துறதுன்னு வச்சுக்கோ, கோயிலை சுத்துறது, அங்கே போறது, அர்ச்சனை பண்றது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க, பண்ணுங்க. ஆனா இது வேணும்னு கேட்டு பண்ணாது. அப்படி பண்ணினேன்னா என்ன ஆகும் தெரியுமா? நாளளவுல சீக்கிரமாகவே மனசுல இந்த ராகத்வேஷாதிகள் போகணும். ராகத்வேஷ பயோத்வேதை அப்படின்னு கீதையானது ராகம், துவேஷம், பயம் இந்த மூணும் தான் மனுஷனை ரொம்ப துன்புறுத்துறது. ஆகையால் அந்த மூணு உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன வேதாந்தம் தானா இந்த ஜென்மாவில மோட்சாடையெல்லாம் இனிமேல எந்த ஜென்மாவே வராம இருந்தது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? தேக யோக கிரியா ஹேது தஸ்மாத் வித்வான் கிரியாஸ்தியதே. அக்காரணத்தினால வித்வானா இருக்கிறவன் இந்த காமிய கர்மாக்கள்லாம் இங்க கிரியாஸ்தியதேன்னு தான் இருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல கர்மாவை விட்டுட்டு இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவோம். அதனால காமிய கர்மாவை விடுங்கோ. கர்மஸ்வாத்மா ஸ்வதந்திரஸ்தே நிவர்த்தேஷ்யதாம். அதேஹத்வே பலே அகாரியே ஞாதே குர்யாத் கதம் கிரியா. கர்மசு ஆத்மா ஸ்வதந்திரஸ்தேத். சார் நான் எந்த கர்மாவும் நான் பண்ணுவேன்னா பண்ணுவேன்னா பண்றதுக்கு ஒரு சுவாதந்திரம் உங்களுக்கு இருக்கோம்னா அப்ப பண்ணாம இருக்கிறதுக்கு உங்களால முடியும். ஒரு கர்மாவை நான் பண்றதுக்கு எனக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களேயானால் அதை பண்ணாம இருக்கிறதுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கோ இல்லையா? இஷ்டம் இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா இல்லை. ஆத்துல மாமியார் இருக்கா, தினந்தோறும் காலம் இருந்து ஸ்நானம் பண்ணி மடியா உட்காந்து ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணி சமையல் பண்ணிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு உடம்பு சரியாலன்னா நீ பாத்துக்க போற மாடு பண்ண விட்டு இந்த உட்கார்லாமா இல்லையா? ஏன்னா செய்யறதுக்கும் ரைட் உண்டு, செய்யாமல் இருக்கவும் முடியும். ஏன்னா சுதந்திரம். அதனால கர்மசு ஆத்மா ஸ்வதந்திரஸ்டேது. கர்மாவை பண்றதுக்கு ஆத்மாவுக்கு சுவாதந்திரம் இருக்குன்னு ஒத்துண்டோடையானால் நிவர்த்தஞ்ச ததாயிஷ்யதான். கர்மாவை பண்ணாம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு சுவாதந்திரம் இருக்கோ இல்லையா? ஆகையால் காமிய கர்மாக்களை பண்ணாதீங்கோ. அதே ஹத்வே பலே அகாரியே. ஏன்னா நமக்கு பலமானது எப்படி எது பலம்னு நினைக்கிறோம், அதே ஹத்வே மறுபடியும் சரீரம் இல்லாம இருக்கணும். இதான் முக்கியமா மனுஷன் பார்க்க வேண்டியது. நீங்கெல்லாம் நிறைய காசு சம்பாதிக்கணும், பெரிய பதவியில இருக்கணும், இதெல்லாம் தானா வந்துடும். நீங்களா கேட்க வேண்டாம், தானா வந்துடும். ஏன்னா வேதாந்தத்தை கேட்க கேட்க புண்ணியம் வருது. புண்ணியம் வந்தா மனசாந்தி வருது. மனசாந்தி வந்தா ஆட்டோமேட்டிக்கா எது எல்லாரும் விட முன்னுக்கு வரக்கூடியதான பரிஸ்திதி வந்துடும். அதே போல நமக்கு நாம் அதுல போகலை என்ற வைராக்கியம் வந்த இருக்கிறது போரும் சார் அப்படிங்கிற வைராக்கியம் வந்த. அதனால மனசு நிம்மதியும் அதிகமாக வந்திருக்கு. கர்மசு அதே பலே அகாரியே ஞாதே குர்யாத் கதம் கிரியா. இப்படி ஆத்ம தத்துவ ஞானம் வந்த பிறகு எப்படி இவன் கர்மாக்கள்லாம் பண்ணி கொண்டிருப்பான்? ஆத்ம தத்துவ ஞானம் எப்படி வருது? பிரம்மார்ப்பணம் பிரம்மவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம். நான் எதை ஹோமத்துல பண்ணிட்டு இருக்கேனோ, எந்த பொருளை பண்ணிட்டு இருக்கேனோ அதுவும் பிரம்மம். எதனால பண்ணிட்டு இருக்கேனோ அதுவும் பிரம்மம். எங்க பண்ணிட்டு இருக்கேனோ அதுவும் பிரம்மம். யாருக்காக பண்ணிட்டு இருக்கேனோ அதுவும் பிரம்மம். எல்லாம் பிரம்மம் ஆயிடுதுன்னு அப்புறம் என்ன இருக்கு? ஆனா கர்மாவை பண்ணும் பொழுது இதனால இது இப்படி பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லி வெவ்வேறு இந்த நான் என்னை விட வேறானதான இருக்கிற யாகத்தினால்
என்னை விட வேறாக இருக்கக்கூடியதான சொர்க்கத்தை அடைய போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுட்டு தானே கர்மா பண்றேன். ஞானம் வந்துடுத்துன்னு என்னாச்சு? எல்லாம் போயாச்சு, எல்லாம் பிரம்மமாயிடுது. ஆகையால் ஞானம் வந்த பிறகு கர்மா பண்ண முடியாது. மற்ற ஞானம் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் கர்மா பண்ணலாம். ஆனா அந்த கர்மாவானது உங்களுக்கு மறுபடியும் உங்களை கட்டி போடக்கூடாது. ஆகையால் கர்மாக்களை பண்ணும் பொழுது நான் பண்ற கர்மாக்கள்லாம் பகவானுக்கு தான் உரித்தது அப்படிங்கிற பலத்தை கொடுக்கணும். அதனால்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கா, காயேன வாச்சா மனதேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வபாவா கரோமி எத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமே பகவான் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பண்ணி. அதனால் நமக்கு சுகம் வரணும், மனசாந்தி வரணும், கர்ம பலங்கள் வேண்டாம். கர்மா பண்ணாமலும் இருக்க முடியாது. அதான் சொல்றார், அதே ஹத்வே பலே அகாரியே. அகாரியே காரியம் இல்லாது அப்படின்னா, காரியம்னா செயல் இல்லாது. ஞாதே குறியா கதம் கிரியா ஜாத்தியாதீனாம் சம்பரித்யஜ்ய நிமித்தம் கர்மணாம் புதா. இந்த கர்மாவை பண்றதுக்காகத்தான் இந்த ஜாதிகள், ஆசிரமங்கள், சன்னியாசியா இருந்தா இப்படி பண்ணணும், கிரகஸ்தனா இருந்தா இப்படி பண்ணணும், இன்னார் தான் பண்ணி வைக்கணும், இன்னார் பண்ணணும். இந்த ஜாத்தியாதிகள்னால சேர்ந்து வந்தது. சம்பரித்யஜ்ய நிமித்தே கர்மணாம் புதா கர்மஹேது விருத்தம் யஸ்வரூபம் சாஸ்திர ஸ்மரேத். கர்மஹேது விருத்தம், இந்த கர்மாவுக்கு காரணமா இருக்கக்கூடியதான அம்சங்களை, விருத்தமான அம்சங்களை சாஸ்திர ஸ்மரேத். கர்மாவும் பண்ண வேண்டாங்கிற காமிய கர்மாவை மீ சமயத்துல என்ன பண்றது? சாஸ்திர ஸ்மரேத் யஸ்வரூபம், இந்த கர்மஹேதுக்கு விருத்தமான இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை சாஸ்திர ஸ்மரேத். சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி நினைத்தோம். மனுஷன் எப்படி வாழ்க்கையை நடத்தி கொள்ளணும்? காமிய கர்மாக்களை விட்டுருங்க, நித்திய கர்மாக்களை மட்டும் பண்ணுங்க, பகவான இதயத்துல நினைத்து கொண்டிருங்க, சாஸ்திரத்தை வாசிங்க. சாஸ்திரத்தினால உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னதுங்கிறத அப்பப்ப அறியுங்கள். என்ன சுவாமி, எத்தனையோ கோடி ஜன்மாக்களாக நான் வேற விதமா இருந்தேனே, இந்த ஜன்மாவில தான் ஒரு 50-60 வருஷம் வரைக்கும் அப்படியே லௌகிகமாக வாழ்ந்துட்டேனே, இந்த முடிஞ்சதான ஈவினிங் ஆஃப் லைஃப். ஈவினிங் என்ன, நைட்டே வந்துருதுன்னு அப்படின்னு சொல்றவாட இந்த சமயத்தில் நம்ம இந்த வேதாந்தம் வச்சா புரியுமான்னு. அப்ப இமாலயத்தினுடைய குகையில 1000 வருஷங்களாக இருட்டத்தான் இருக்கு. நீங்க போய் ஒரு பேட்டரி லைட் போட்டா இருட்டு போகுமா, போகாதா? அதே மாதிரி உண்மையான சாஸ்திரத்தை நீங்க வாசிச்சலையானால், குருமுகமாக கேட்டலையானால் நிச்சயமாக உங்களுக்கு ஞானம் வரும். அதனால என்ன பண்ணணும்? நம்ம கர்மஹேது விருத்தம் யஸ்வரூபம் சாஸ்திர ஸ்மரேத். ஆத்மா ஏகா சர்வபூதேஷு. அது எப்படி இருக்க? ஆத்மா என்கிறது எல்லா பிராணிகளிலும் ஒருவர் தான். ஆத்மைக சர்வபூதேஷு தானி தஸ்மின் யதா. எப்படின்னா எல்லோருக்கும் காமனா தானே ஆகாசம் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆகாசம், எனக்கு ஒரு ஆகாசமா இல்லையோன்னா, அதே போல உங்களுக்கு ஒரு ஆத்மா, என்னுடைய ஆத்மா இல்லை. ஆத்மாவும் அப்படித்தான், ஆகாசம் மாதிரி. பரியகாத்யோமவத் சர்வம் சுக்ரம் தீப்தி மதிஷ்யதே தபத்யகா சுக்ரமகாயம் அவ்ரணம் அஸ்னாவிரகம் சுத்தம பாப வித்தம் அப்படின்னு ஈசோபனிஷத்துல 8வது மந்திரம். அதான் பரியகாத்யோமவத் சர்வம். அதே மந்திரத்தை அப்படியே இந்த பக்கம் கை கால உடைச்சு என்ன பண்ணினா ஸ்லோகமா பண்ணிவிட்டார். பரியகாத்யோமவத் சர்வம் சுக்ரம் தீப்தி மதிஷ்யதே. சுத்தமாகவும் தீப்திமத்தாகவும் ஒழிக்கக்கூடியதாகவும் இருக்கிற ஆத்மா உங்க சரீரத்துக்குள்ள. அது அப்படி இல்ல, விரணஸ்நாயுரபாவேனா, அது வெட்டும் இல்ல. அந்த ஆத்மாவுக்கு சரீரத்துலதான் இதை கத்தி கீறிட்டு சார், கத்தி வெட்டிடுது சார், ஏதோ சொல்லலாம், இதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது. அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அவிகாரியோயம் உச்சதே அப்படின்னு அந்த ஆத்மாவானது வெட்டுப்படாது, கத்தியால வெட்டுப்படாது. அக்ஷேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்யோயம் அசோஷ்யேவச்ச நித்யா சர்வகதஸ்தானு சர்வகதஸ்தானு சூயம் சனாதனா அப்படிங்கிறது. விரணஸ்நாயுரபாவேன, நரம்பு இதெல்லாம் நறுக்கிறதோ நரம்போ ஒண்ணும் கிடையாது ஆத்மாவுக்கு. ஸ்தூலம் தேக நிவாதேகம் நிவாரையே, இதெல்லாம்
நம்ம இந்த பூத உடலுக்குத்தான் வருமே தவிர ஆத்மாவுக்கு வராது. சுத்த அபாபதயா லேபம் சுத்தம் அபாப வித்தம் சொல்றா, அது சுத்தமாகவும் அபாப வித்தம் அபாபதயா அலேபம் சம்பந்தப்படலை. லிங்கம் அகாய வித்யுதா. அதே போல லிங்க சரீரம் நமக்குள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்கு. மனசு இல்லைன்னு சொல்லல. கொஞ்ச நாளைக்கு முன்னால சில வருஷங்களா மனசை இன்னொரு பெண்ணை கொடுத்துட்டேன்னு சொன்னேன். இப்ப அதுல இருந்து இல்லவே உங்களுக்கு மனசு சும்மா சொல்றது பொய் சொல்றதுன்னு இல்லைன்னா உங்க மனசு கொடுத்துட்டு அந்த அம்மா பொண்ணு மொத்தம் வாங்கியிருப்பாள். அது எனக்கு தெரியும். மனசை இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா அந்த மனசு என்ன, அதுதான் லிங்க சரீரம். அதுக்கு அகாயம். ஸ்தூல சரீரம் இல்ல, சூக்ஷ்ம சரீரம் இல்ல, அதே போல காரண சரீரமும் உங்களுக்கு இல்லை. அப்படின்னு அந்த 3 சரீரத்துக்கு அப்பாற்பட்டவர் யாரு? வாசுதேவோ யதார்த்தே ஸ்வகேஜ பிரவித்தமம் தத்வத்வித்யாத்மானம் தமஸ்த விசித்வித்யவத்தமஹா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னதான, கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை சொன்னதான விஷயங்களை சொல்றார். இதை நாளைக்கு கவனிப்போம்.